திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 618. அதிகாரம் ஆள்வினை உடைமை. நிக் உஜிசிக் என்கின்ற ஆஸ்திரேலிய இளைஞனுக்கு இன்று வயது 36. பிறக்கின்ற பொழுது அவருக்கு 2 கைகள் இல்லை, 2 கால்கள் இல்லை. அவர் பிறந்தவுடன் செவிலியர் எடுத்து வர அவரது பாட்டிய குழந்தையை காணும் மனமின்றி கதறி அழுது ஓடிவிட்டார். நிக் உஜிசிக் குழந்தை பருவத்திலேயே தனிப்பள்ளிக்கு செல்லாமல் அனைவரும் படிக்கின்ற பள்ளிக்கு சென்று விமர்சனங்களை தனது வெற்றிப்படியாக்கினார். காலால் உதைக்கின்ற பந்தை நெஞ்சுரத்தால் விளையாடுபவர், துடுப்புகளின்றி நீந்தும் அதிசய மீன் இவர். இன்று பட்டர்ஃபிளை சர்க்கஸ் என்ற படத்தில் நடித்து விருதினையும் 2005ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஆஸ்திரேலியன் விருதும் இவரது மணிமகுடங்கள். லைஃப் வித்தவுட் லிம்ஸ், அன்ஸ்டாப்பபிள், லிமிட்லெஸ், ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் மற்றும் லவ் வித்தவுட் லிமிட்ஸ் என்னும் புத்தகங்களின் ஆசிரியர். மிகச்சிறந்த எழுச்சியூட்டும் பேச்சாளர். மொத்தத்தில் விதியினை தனது வியர்வையால் விரட்டியடித்தவர். கைகள் இல்லை, கால்கள் இல்லை, ஆனால் கவலை இல்லை என்ற தாரக மந்திரம்தான் இவரது குறிக்கோள். லைஃப் வித்தவுட் லிம்ஸ் என்கின்ற அமைப்பினை உருவாக்கி மாற்றுத்திறனாளிகளினுடைய மறு வாழ்விற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிறக்கும் பொழுது அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இன்று உலகில் பலரை மாற்றும் திறனாளி. பிறக்கும் போது நாம் குறையோடு பிறப்பது நம் பாவம் அல்ல. ஆனால் வாழும்போது நன்முயற்சி செய்து வெற்றியாளனாக வாழவில்லை என்றால் அதுதான் நாம் செய்யும் பாவம். இதைத்தான் பொறியின்மை யார்க்கும் பழி என்று, அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி என அன்றே இந்த உலகத்திற்கு அறைகூவல் விடுத்தார் நம் திருவள்ளுவர். பிறப்பு கொடியதாய் அமைந்தால் அது அவரவரது விதிப்பயன். வாழ்வை வெற்றியாக்குவதுதான் மனிதத்தின் பிறவிப்பயன். கிடைத்த ஒரு வாழ்வு ஜெயித்து வாழ்வதற்கே.